மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நம்மை கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளில் நாம் சபையாய் கூடி வருவதற்கு தேவனுடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய சத்தியத்தை குறித்து 3 அடையாளங்கள் என்கிற தலைப்புல தேவனுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்ரேல் மக்கள் குறித்து தேவன் சொல்ல வரும்போது அவர்கள் ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லியிருந்தார், ஜனங்கள் 400 வருஷம் அந்நிய தேசத்துல பரதேசிகளா இருப்பாங்க, அவர்கள் நான் விடுவிச்சு மறுபடி கொண்டு வருவேன் அப்படி சொல்லி தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இப்போ யோசேப்பு மூலமாக அவங்க அந்த ஒரு தேசத்துக்குள்ள அடிமையா போயிட்டாங்க. அடிமையா போயிட்டு இருக்கும்போது 3 ராஜாக்கள் வர்ற வரைக்கும் 3 பார்வோன் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 4வது ஒரு பார்வோன் வர்றாரு. அவர் வரும்போது யோசேப்பை பத்தி மறந்து போயிட்டதுனால இந்த ஜனங்களை துன்பப்படுத்துறாரு. இதெல்லாம் நம்ம வாசித்த காரியங்கள் தான். அப்பொழுது இந்த மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா தேவன் எங்களை விடுவிப்பாரு, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு, அந்த தேவன் நிச்சயமா நம்ம இந்த தேசத்திலிருந்து விடுவிப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்ததன் போது கூட அந்த ஒரு வாக்கு தத்துவம், அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்துச்சு. அந்த நம்பிக்கையில அவங்க வந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா ஒரு காலம் வர்ற வரைக்கும், அந்த 400 வருஷம் உபத்திரப்படுவாருன்னு சொன்ன அந்த காலம் வர்ற வரைக்கும் அவங்க எவ்வளவு உபத்திரப்பட்ட கூட தேவன் என்ன பண்ணல, கண்டு கொள்ளவே இல்லை, விட்டுட்டார், அனுமதிச்சார். கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா 4வது வந்த இந்த பார்வோன் தான் அவங்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா வச்சிருந்திருக்கிறாங்க. கோசேன் நாட்டுல அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து யோசேப்பின் பத்தி அவங்களுக்கு நன்மை தான் கிடைச்சிருந்துச்சு. கொஞ்சம் கடைசி காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க தேவனை நோக்கி முறையிடுறாங்க. நம்ம சகோதரர் கூட இப்ப சொல்லும் போது, யார் தேவனை நோக்கி முறையிட முடியும், யார் தேவனிடத்துல போக முடியும் அப்படின் போது தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். இப்ப இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கூட தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கையா இருந்தாங்கன்னு பார்த்தா அதுல ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவங்கதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த நாட்கள்ல அங்க வாழ்ந்த மக்களுக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறாரு, ஒரு சகோதரர் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, அங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப சொல்றாரு, இருப்பா கஷ்டப்படு, தேவன் நிச்சயமா நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமா, நிச்சயமா விடுவிக்க போறாரு, கண்டிப்பா தேவன் விடுவிப்பார், அந்த ஒரு நம்பிக்கை அவங்க கஷ்டத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தேவனை நோக்கி முறையிடுறாங்க. கரெக்டா அந்த காலம் வரும்போது முறையிடுறாங்க. அவங்களும் பாருங்க, அந்த காலத்தை கரெக்டா கணிச்சுட்டு எந்த டைம்ல தேவன் நமக்கு கூட்டம்னா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு கூப்பிடுறாங்க. அப்போ தேவன் இறங்கி வர்றார். வந்திருக்கும் போது இந்த மோசை மூலமாக அவங்களை விடுவிக்கிறதுக்காக தேவன் அங்க சுத்தம் கொள்றார். அப்படி இருக்கும்போது இந்த 4ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குற ஒரு காரியத்தை பத்தி சொல்றார். அப்ப மோசைகிட்ட சொல்லும் போது, உங்க பிதாக்களுடைய தேவன் உங்களை விடுவிக்கிறதுக்காக என்ன அனுப்புனாருன்னு போய் ஜனங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி சொன்னாங்க, இவர் என்ன சொன்னார்னா, ஜனங்க நம்ப மாட்டாங்க, என்ன ஏதாவது அடையாளம் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்போதும் ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சம்பவத்தை போய் சொன்னாலும் கூட அடையாளம் நம்பவே மாட்டாங்க. எந்த நாள் ஒரு அடையாளத்தை காமிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த அடையாளம் கேட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தான், இல்லைங்களா? அதுல நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க எந்த இடத்துல வேணாலும் படிச்சு பாருங்க, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்தோட என்ன அடையாளம்னு கேட்பாங்க. கடைசியில இயேசு கிறிஸ்து கேட்கறாங்க, என்ன அடையாளம், நீங்க தேவனால் அனுப்பப்பட்டதுக்கு என்ன அடையாளம் சொல்லுங்க. மோசையை வானத்திலிருந்து நம்ம சாப்பாடு கொடுத்தாரு, நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க உங்களை நான் விசுவாசிக்கிறதுக்கு அப்படின்னு அடையாளத்தை கேட்கறாங்க. அப்ப பாருங்க, இந்த மக்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அடையாளம் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. இது தேவனுக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாருன்னா, சரி போப்பா, நீ போகும்போது உனக்கு 3 அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது முதலாவது அவர்கிட்ட கேட்கிற கேள்வி, மோசே உன்னுடைய கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த வார்த்தை ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை. நம்ம இந்த வார்த்தையை குறித்து நல்லா சிந்திச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீணா நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசிக்க மாட்டோம். உங்ககிட்ட என்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு கோல் இருக்குது, அது போதும்.
இப்ப பாருங்க, தேவன் நம்மகிட்ட கேட்கறது உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? பேச்சு திறமை இருக்கா? நல்ல டைம் இருக்கா? என்ன இருக்கும் உனக்கிட்ட? இல்லாமதான் தேவன் கேட்கறது கிடையாது. ஒருத்தருக்கு டைமே இல்லாம இருக்கும், எனக்கு டைம் கொடுத்துதான் அவரு தேவன் கேட்கறது இல்லை. அவரால் என்ன செய்ய முடியும்னு தேவனுக்கு தெரியும். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? உன்னால என்ன செய்ய முடியும் எனக்கு? பாருங்க, நமக்கு தெரியாதா? நமக்கு இதான் செய்ய முடியும் நமக்கு தெரியுமே. அதைத்தான் தேவன் நம்ம இடத்துல கேட்பார். இல்லாத ஒன்றை தேவன் நம்ம இடத்துல கேட்கறது கிடையாது. ஒருத்தர் பேசவே திராணி இல்லாத ஒருத்தரை நீ நல்ல பிரசவம் பண்ணாதான் உனக்கு 1,40,000 பேரை கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னா எப்படி இருக்கு அவருக்கு? எனக்கு பேசவே தெரியாது, உங்ககிட்ட என்ன இருக்கு? அவர் உன்னால என்ன செய்ய முடியும்? அதை மட்டும் எனக்கு கொடு, வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. சோ தேவன் அப்படிதான் ஒரு தேவ மனுஷன் தன் வெளிப்படுத்த, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னும் போது தோல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, பெரிய பெரிய ஒரு பெரிய ஞானியா இருக்கு, நான் எனக்கு எது இருக்கு இது இருக்குன்னு எதுவுமே சொல்ல, இருக்குது வெறும் தோலோட நிற்கிறார். என்ன பாருங்க, தோல் தான் இருக்கு, இப்ப அது கீழே போடு அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த தோல் அவர் கீழே போடுறாரு. போட்ட உடனே பாம்பாயிடுச்சு. சரி, இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, தேவன் தான் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு. மந்திரவாதிகளும் தோலை போட்டுறாங்க, அதுவும் பாம்பாயிடுச்சு. அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம்? ஓ, இதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் வளருது. அந்த எல்லா பாம்பையும் இந்த கோல் பாம்பாச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் விழுங்கிடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா? அடுத்தது 3 அடையாளத்தை ஒரு கையில கொடுக்குறாரு. இதுக்கு ஒண்ணு நம்புவாங்க, இல்லைன்னா அடுத்த ஒரு அடையாளம் உனக்கு என்ன அப்படின்னா, உங்க கைய மடியில போடுன்னு சொல்றாரு. மடியில போட்ட உடனே போட்டு எடுக்கும் போது அது வெண் குஷ்டம் ஆயிடுச்சு. இஸ்ரேல் மக்களுக்கு குஷ்டம்னால ரொம்ப கஷ்டம் அது. அப்படிங்கும்போது அது வெண் குஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் உன் கைய மடியில போடுங்க. மடியில போட்டு எடுக்கும்போது அது நல்லா இதாயிடுச்சு. சரி, இந்த 2க்கும் உனக்கு நம்புவாங்கப்பா, இல்லைன்னா 3வது உனக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நைல் நதியோட தண்ணி எடுத்து தரையில ஊத்துனா அது ரத்தமாயிடுச்சு. ஆனா இது கொஞ்சம் விஷயம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, 3வது ரத்தமா தண்ணி என்ன பண்ணல, மறுபடியும் வாபஸ் வரல, அது அவ்வளவுதான், கெட்டு போச்சு. இந்த 2 காரியம் அவருக்கு மறுபடியும் திரும்புது. கோல் ஆனது, பாம்பு கோலாகி கோல் மறுபடியும் கோல் ஆயிடுச்சு. அவர் கையில திரும்ப அது கைக்கு வந்துருச்சு. நல்ல கையே மடியில போட்டோன்னு கெட்டு போச்சு, மறுபடியும் போட்டு எடுக்கும்போது நல்லா ஆயிடுச்சு. ஆனா 3வது தண்ணி கொண்டு ஊற்றும் போது அது மறுபடியும் வாபஸ் வரல. சோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. சரி, இந்த ஒரு காரியத்துக்குள்ள தேவன் நமக்கு என்ன ஒரு பாடத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் கூட அதற்குள்ளேயும் ஒரு தேவனுடைய ரகசியம் அடக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு ரகசியமான காரியத்தை தேவன் அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவமா காமிச்சிருப்பாரு இல்லைங்களா? ஒரு சின்ன சம்பவமா அந்த இடத்துல காமிச்சிருப்பாரு. அதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அதற்குள்ள தேவனுடைய திட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப பாருங்க, முதலாவது மோசையோட கையில இருந்து என்னப்பா இருக்குன்னு கேட்கிறாரு, கோல். சோ அந்த கோலை கீழே போடுறாரு. இந்த கோலை குறிச்சு நம்ம சற்று யோசிச்சு பார்க்கும்போது, இந்த கோலை வச்சு அநேக அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா? ஆர்வம் இந்த கோலை கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? தேவ சமூகத்துல வைக்கும் போது அது பூத்து காய் காய்ச்சது ஒரே நாள் இரவுக்குள்ள இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் இந்த ஒரு கோல் எதை குறிக்கிறதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோல்ங்கிறது என்ன இருக்கும்? செங்கோல். யாரு வச்சிருப்பாங்க? ராஜா இல்லையா? அதிகாரத்தை தான் அந்த கோல் சொல்லுவாங்க. இப்போ எஸ்தர் ராஜா எஸ்தர் ராஜா கிட்ட இருக்கும்போது அந்த ராஜா உட்கார்ந்துருப்பார். இப்ப இந்த ராணி அவங்க கிட்ட போகும்போது அந்த செங்கோல் எடுத்து அப்படி நீட்டினான்னு சொன்னா அந்த ராணி சொல்றது கேட்க போறாருன்னு அர்த்தம். வாமான்னு கூப்பிட்டுருவாரு. அவர் அப்படி நீட்டது சொன்னா அங்க இருக்கிறவங்க டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க, யாரா இருந்தாலும் இல்லைங்களா? அந்த வசனம் வாசிக்கலாம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, யாராவது அழைப்பா, ராஜா அங்க வான்னு கூப்பிட்டா அவர் ராஜா கிட்ட போகலாம், போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். ராஜா கூப்பிடாம யாராவது ஒரு ஆள் அங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்க இருக்கிற பிரதானிகள்லாம் ராஜா சொல்லாம வந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க தூக்கி போயிடுவாங்க, அவங்க க்ளோஸ் பண்றாங்க, மரண தண்டனை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் அந்த செங்கோலை அவர் நீட்டுவார். நிப்பாட்டியாச்சுன்னா அவங்களுக்கு உயிர் படைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த செங்கோல் எதை குறிக்கிறதா இருக்கு? கோல், அதிகாரம் இல்லையா? சோ இந்த ஒரு அதிகாரம் வந்து பார்க்கும்போது முதல் இந்த அதிகாரத்தை தேவன் யாரிடத்துல கொடுத்தார்? யாருடைய கையில் அந்த அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுடைய கையில தான் இருந்துச்சு. இந்த சர்வ பூமியை அவர் சிருஷ்டிச்சுட்டு இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை, பூமிக்குரிய அந்த பவர் முழுவதையும் ஆதாமுடைய கையில கொடுத்து தேவன் கொடுத்துட்டார். இந்த கோல் அவர் கையில கொடுத்திருக்கும் போது அவர் அந்த தோட்டத்தில் உலாகிட்டு இருக்காரு. ஆதியாகமம் 1:28 வசனம். பாருங்க, இந்த ஒரு ஆதாம தேவன் எப்படி சொல்லியிருக்காரு, சகல ஜீவ ஜந்துக்களின் ஆண்டுகொள், எல்லாத்துக்கும் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லி ஆதாமுடைய கையில அந்த ஒரு செங்கோலை கொடுக்கிறார். இந்த கையில செங்கோல் ராஜா வச்சிருக்கிறது போல இந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு போகும்போது ராஜாவை பார்த்து எல்லாரும் பயப்படணும். அது போல மிருகங்கள்லாம் இவரை பார்த்தோன்னே என்ன பண்ணிச்சு, சாதாரணமா இன்னைக்கு நாய்க்குட்டி தான் வீட்டுல வளர்க்குறோம், நம்ம பூனைக்குட்டி வளர்க்குறோம், புலிக்குட்டி வளர்க்க முடியுமா? புலிக்குட்டி வளர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் தான். புலிக்குட்டிக்கு பேர் வச்சிருக்கிறாரு. புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, இருக்கிறதுல பயங்கரமான மிருகங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாரு. நாய்க்குட்டி கொஞ்சம் அசந்தா கடிச்சிருது இப்போ இல்லைங்களா? அப்ப சிங்கக்குட்டி அவர் வளர்க்கிறாரு. பெரிய சிங்கத்தை வளர்த்திருக்கிறாரு இல்லைங்களா? அவரோட எல்லாம் உலாவிக்கிட்டு இருந்திருக்குது, ஒரு தீங்கு அதுங்க செய்யல. அந்த மாதிரி அந்த கோல் அவருடைய கையில இருக்கிற வரைக்கும் அது எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது மோசே கையில அந்த கோல் இருக்கு. இப்ப அந்த கோலை கீழே போடுன்னு சொல்றாரு. அதே போல ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, அந்த கோலை கீழே போட்டாரு. எப்ப போட்டாரு? ஏவாளுக்காக என்ன பண்ணிட்டாரு, அந்த பழத்தை சாப்பிடும் போது அந்த கோல் கீழே போட்டாரு. சரி, கோலை கீழே போட்டாரு. என்னாச்சு? அந்த கோல் சர்ப்பம் ஆயிடுச்சு. சர்ப்பம் எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்டது. இந்த ஒரு கோல், இந்த அதிகாரம் ஆதாமுடைய கையில கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் சபிக்கப்பட்டு போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அதிகாரத்தை யாருடைய கைக்கு போயிடுச்சு அந்த கோல்? இவர் கீழே போட்ட கோல் சர்ப்பமாச்சு, ஆனா அவன் எடுத்துக்கிட்டான் கையில. யாருடைய கைக்குள்ள இருக்கு பாருங்க. ஒரு வசனம், லூக்கா 4:6 வசனம். பாத்தீங்களா, இவைகள் எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆதாம் போட்ட அந்த செங்கோலை கையில இவர் எடுத்துக்கிட்டார். எடுத்து யாருடைய கையில கொடுத்தாரு தெரியுங்களா? இவர் யாரு அரசு? ஏன்னா இவரு ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காரு. இவர் வந்து பூமியில அரசாண முடியாது. இப்ப இவருடைய விருப்பத்தை செய்யணும்னா இவருக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? இப்ப தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு பூமிக்கு யார் தேவை? ஜனம் தேவையா இருக்குது இல்லையா? அதே போல சாத்தானும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்கு இந்த உலகத்துல ஜனங்கள் தேவையா இருக்கு. பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஆட்கள் எல்லாம் வந்தாங்க. அதுல முதல் ஆள் யாரு? காயின். பாருங்க, தேவன் புத்தி சொல்லி கூட கேட்க கூடாத ஒரு மனுஷனா இருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு செங்கோலை முதல் எடுத்தது யாரு தெரியுங்களா? மனுஷனை ஆடுறது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஒரு மனுஷனை ஆடுறதுக்காக கையில கோலை கொடுத்தாரு. உன் பிள்ளைகள் எல்லாம் பெற்று நீ ஆண்டு கொள்ளுன்னு சொன்னாரா? நீ ஜனங்கள்லாம் பூமியில பழுகி பெருகின பிறகு நீ அவங்க ஆண்டு கொள்ளுன்னு சொன்னாரா? ஆகாயத்து பறவை, சமுத்திரத்து மச்சம், பூமியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள், இவைகளை ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். ஆனா எப்படி மாறிடுச்சுங்க? மனுஷனை ஆண்டு கொள்றது, பலவான் பலவீனனை ஆண்டு கொள்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 10:8 வசனம். சினியா தேசத்துள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் இவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு
ஆதிஸ்தானங்கள் ஆளுகை செஞ்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பூமியில ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஆளுகை செஞ்ச முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குஷ் தான். இவர் தான் அந்த ராஜ்யத்தை கையில எடுத்திருக்கிறார். யாருடைய கையில இருக்குது? இப்போ சபிக்கப்பட்டு சர்ப்பமாகி போன அந்த கோலை சாத்தான் கையில வச்சிருந்து அவனை போலவே அவனுக்கு ஹெல்ப் பண்ண அவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த பூமியில வர ஆரம்பிச்சோடனே அவங்க கையில அதை கொடுத்துட்டான். அவர் எடுத்து என்ன பண்ணாரு? அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு வழக்க சொல்ல தெரியுங்களா? ரொம்ப காலம் இருக்குது. வேட்டைக்காரன் சொல்லுவது டக்குன்னு யார் ஞாபகம் தான் வரும்? எல்லாருக்கும் குஷ் தான். எப்படிப்பட்ட ஆள் அவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வேட்டைக்காரன், பயங்கர பராக்கிரமசாலி. இப்ப அவனை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு பயம் வரும். இப்ப அவனுடைய கையில சாத்தான் செங்கோல் கொடுத்து நீ ஆண்டுக்கோன்னு சொல்றான். இப்ப பாபேல் கட்டினது யாரு? பாபேல கட்டி நம்ம என்ன செய்யலாம்? தேவனோட தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு பாபேல கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றது ராஜா யாரு? ஐடியா கொடுத்தவர் இவர் தான், இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஒரு போல் அதிகாரம் சபிக்கப்பட்டு போயிடுச்சு. பிற்பாடு அது யாருடைய கையில கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய கையில கொடுத்துருந்தான். பார்வோன் எப்படிப்பட்ட ஆளு? பார்வோன் ரொம்ப நல்லா வச்சிருந்தார்ல. அவன் சாத்தானுடைய சித்தம் செய்யக்கூடிய ஆட்கள் கையில் தான் கொடுப்பாங்க, மத்த யார் கையிலும் கொடுக்க மாட்டான். ஏன்? ஆபிரகாமுக்கு கொடுத்தானா? தேவனுடைய ஜனங்கள் கையில யார் கையில கொடுத்துருக்குது? கொடுக்கப்படல. பயங்கரமா கொடூரமா இந்த மாதிரி பிறந்து வர்ற ஒரு குணம் உள்ளவனுக்கு தான் அந்த அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறான். நமக்கு தெரியும் இந்த பார்வோன் எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போனாங்கன்னு சொன்னா, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? ஆமா. 2 பேரையும் கூட்டிட்டு போய் புருஷனை கொண்டு போட்டு பொண்டாட்டி அவர் எடுத்துக்குவார். எவ்வளவு நல்ல ஒரு குணம் இல்ல? எப்படி குணம் உள்ளவங்களுடைய கையில அந்த அதிகாரத்தை கொடுக்கறான்னு பாருங்க. அதுதான் சாத்தானுடைய காரியம். அவனுக்கு யார் அவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புறாங்களோ அவங்க கையில அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்படிதான், இல்லைங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 15, 16 வசனம். பாருங்க, ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி. இந்த உலகத்துல வாழ்ற ஆதாமுடைய ஜனங்களை யார் ஆளுகிட்டு இருக்குது? ஏழை ஜனங்கள் ஆயிட்டாங்க. ராஜாவா இருந்தவங்க அடிமையாகி, ஐஸ்வர்யவானா தேவனுக்கு முன்னால இருந்த ஒரு மனுஷன் அடிமையாகி போயிட்டான். இப்ப இந்த அடிமை யார் ஆண்டுகிட்டு? துஷ்ட அதிகாரி. இந்த துஷ்ட அதிகாரி எப்படி இருக்கிறாராம்? கர்ஜிக்கிற சிங்கம் போல. பாருங்க தேவன் எப்படி வெளிப்படுத்திருக்காரு. இந்த கர்ஜிக்கிற சிங்கம் எங்க சொல்லியிருக்கு? இப்போ பேரு புத்தகத்தை சொல்றாரு, நம்முடைய எதிராளியாகி பிசாசான கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விடுங்களான்னு வகை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அவனுடைய கைக்கு போயிடுச்சு. அதான் சொல்ற, கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான், அலைந்து திரிக்கிற கரடிக்கும் ஒப்பா இருக்கிறான். ரெண்டுமே நல்ல சரியான ஒரு மிருகம் தான். சிங்கமும் பயங்கரமானது, கரடி சிங்கம் ஒரே அடியில க்ளோஸ் பண்ணிடும், கரடி பிடிச்ச பிடி விடாது, உயிர் போற வரைக்கும் அந்த பிடியை எடுக்காது, இல்லைங்களா? அப்படி பயங்கரமான ஒரு குணம் உள்ளதாக சாத்தான் இருக்கிறான், இல்லைங்களா? அவன் பாருங்க, அவனுடைய கைக்கு போயிடுச்சுன்னா அதை மறுபடியும் கையை வெளியே எடுக்கிறதுன்னு சாதாரண ஒரு காரியம் இல்லை. சிங்கத்தோட கையில இருந்து யாராவது பிடுங்க முடியுமா? சிங்கம் ஒரு இலை பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்க அதை விரட்டி விட்டு சாப்பிட முடியுமா? வேற மிருகம் வந்து நீங்களே நம்மளே போய் அதை விரட்டிட்டு எடுக்க முடியாது. அது முழுக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அது போனா தான் அடுத்த மிருகமே அது கிட்ட போக முடியும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி சாத்தான் இருக்கான் அன்னைக்கு. அவனுடைய கையில இருந்து யாரும் பிடுங்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான், இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது இந்த ஒரு இது கீழே விழுந்து கிடக்குது. இந்த சர்ப்பமாய் இருக்கிற இந்த கோலை எடுக்கணும், மறுபடியும் கையில எடுக்கணும், இல்லைங்களா? அப்ப மோசைகிட்ட சொல்றாரு, எடு கையில அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் போய் என்ன பண்ற, அந்த வாழை அப்படி பிடிச்சோன்னு மறுபடியும் டக்குனது கோலாயிடுச்சு. இது யாரு? இது 2வது ஆதாம். முதல் ஆதாம் அந்த கோலை கீழே போட்டு அது சர்ப்பம் ஆயிடுச்சு. 2வது ஆதாம் வந்து அந்த கோலை என்ன பண்றாரு, டக்குன்னு எடுக்கிறாரு. எப்போ இவருடைய கோல், இந்த கோல் அவருடைய கைக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாசித்த இந்த லூக்கால 4 அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசித்தோமே, இந்த அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த கோலை வாங்குறதுக்கு யாரு வந்தது? ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவரு. மனுஷனே மீட்கணும், அவங்ககிட்ட இருந்து அந்த கோலையும் வாங்கணும், இதுக்குதான் வந்திருக்காரு. இவரு என்ன சொல்றாரு, இந்த கோல் நான் தரேன், ஆனா என்ன பணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது
இங்க இருந்து நம்ம ரிவர்ஸ்ல போய் பார்க்கணும். தேவகுமாரன்ட்ட வந்து கேட்கிறான், என்ன பணிஞ்சுக்கோ உனக்கு தரேன்னு. அப்ப எத்தனை ஜனங்க கிட்ட அந்த மாதிரி பண்ணியிருப்பான். நமக்கு எழுதப்பட்டிருக்கு தேவகுமாரனை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரு அவருங்க, யாரெல்லாம் இருந்திருக்கீங்க எல்லாரையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு. தாவீதை கூட விட்டு வைக்கல அவரு. தாவீது கூட என்ன ஆயிட்டாரு அந்த இடத்துல, அவருடைய அவருடைய பிள்ளை சரண்டர் ஆகி போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாரு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதுக்குதான் வந்திருக்கிற, நான் கொடுத்துறேன், என்ன பணிஞ்சுக்கோ, உலகமே என்ன பணிஞ்சுக்கிட்டு நீ என்ன பணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு தேவனுக்கு கம்ப்ளீட்டா கீழ்படுகிறார். இந்த அதிகாரத்தை எப்ப வாங்கினாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த 33 வருஷமும் அந்த அதிகாரத்தை அவங்க இருந்து வாங்கல. வாசிங்க, அதுல பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவங்க கையில இருந்து வாங்கவே இல்லை. இவர் மரணம் சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர் திறந்ததுக்கு பிற்பாடு இந்த கோல் என் கைக்கு வந்து ஜீச்சு சொல்லிட்டாரு. இப்பங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. எங்க வந்துருச்சு இப்போ கோல்? ஏதேன் தோட்டத்துல கீழே போட்ட கோல் சர்ப்பமாகி 4000 வருஷமா அது சர்ப்பமாகவே இருந்து சபிக்கப்பட்டு போயிருந்த நிலையில இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தோன்ன தேவன் அதை வாங்கி அவருடைய கையில கொடுத்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், பூமிக்கு மட்டும் கிடையாது, பூமிக்கு தான் ஆதாம் ராஜா, வானத்துக்கும் அதிகாரம் என்னுடைய கையில இருக்கு. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப யாருக்கு இருந்து வாங்கினாரு? இத சாத்தான்கிட்ட இருந்து வாங்கல. இந்த உலக ஜனங்க எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வாங்கி வாழ்றதுக்கு தான் நீங்க பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் வாங்கல, கடைசி வரைக்கும் வாங்கல. ஒரு டைம் இயேசு கிறிஸ்து ராஜா வாக்குறதுக்காக ஜனங்க ஓடி வராங்க. அவர் என்ன பண்றாரு? விலைக்கு போவாரு. இந்த மாதிரி யாராவது பார்த்திருக்கீங்களா? ராஜா வாக்கணும்னு வரும்போது விலைக்கு போறதை யாராவது பார்த்திருக்க முடியுமா? அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்த எத்தனையோ பெரிய ஆட்கள்ல இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ராஜா வாக்குறதுக்காக ஜனங்க வர்றாங்க, அவர் விலைக்கு போறாரு. விரும்பல, ஏன்னா அவனுடைய கையில இருக்கு. இத கையில எடுத்தோம்னா அவன் நம்மள என்ன பண்ணுவான்? ஆண்டு கொள்வான். அதனாலதான் அவர் கையில எடுக்கவே இல்லை, கொடுத்துட்டார். ஆனா மரித்து உயிர் திறந்த போது தேவன் அவன் கையில் வந்து வாங்கி இவர் கையில கொடுத்துட்டார். தேவனே வாங்கி கொடுத்துட்டார். இப்போ வானத்தில் பூமியில சகல அதிகாரமும் இவருடைய கைக்கு. மறுபடியும் அது கோலாயிடுச்சு. ஆனா பூமிக்கு இன்னும் கோலாக இல்லையே, இன்னும் அது சர்ப்பமாகத்தானே இருக்கு. அதுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப பாருங்க, அதை எடுத்து அவருடைய கையில கொடுக்க போறாராம். இப்போ பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிங்க. பாருங்க, குமாரனுடைய கோல் அது சகல விருட்சத்தையும் அலட்சியம் பண்ணும். சகல ராஜ்யங்கள், விருட்சம்ன்றது என்னது? பூமிக்கு சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாத்தையும் அசட்டை பண்ணும், எல்லாத்துக்கும் மேல வரும். அடுத்தது அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். பாருங்க, தேவன் அவர் கையில கொடுத்து ஒரு காலத்தை நியமிச்சிருக்காரு. அன்னைக்கு இது சாபமா இருந்த இந்த சர்ப்பமானது என்ன பண்ணும்? மறுபடியும் கோலாக மாறும். அவருடைய கையில இன்னைக்கு கோல் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏசு கிறிஸ்து இருக்கும்போது அவருடைய கையில கொடுக்க வந்து அவரும் வாங்கல. அப்போஸ்தலருடைய இருந்தாங்க, அப்போஸ்தலருடைய கையில என்ன பண்ணிருக்கு? கொடுக்க வந்தான். அதிகாரத்தை வாங்கியாச்சு. ஆனா பூமியில அவன் இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரத்தை செலுத்துவான் அவன். ஆனா அவருடைய கைக்கு போயிடுச்சு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இந்த 2000 வருஷமும் அவன் கையில தான் இருக்கு அதிகாரம். இதை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து வராங்க. அப்போஸ்தலர் வாங்கல. 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாங்கல. 2ஆம் நூற்றாண்டு வந்த உடனே மெதுவா வாங்கிட்டாங்க. யார் வாங்கினது? இத
சபை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அது எனக்கு வேணும்னு வாங்கி எழுந்து கிட்டத்தட்ட 264 பேர் கையில மாத்தி 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 எடுத்து வச்சிருந்தாங்க. உலக கண்ட்ரோல் அவங்க கையில தான் இருந்துச்சு. அப்படி அவங்க அரசால ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு நாள் வரப்போகுது பாருங்க. ஒரு வசனம் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. பாருங்க, நான் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார் அவரு அதிகாரம், யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு தெளிவா சொல்றாரு பாருங்க. நான் என் பிதாவிட்ட அதிகாரத்தை வாங்கினது போல எனக்கு கீழ்படுகிறவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கையில கொடுப்பேன். அப்ப யாருடைய கையில கொடுக்க ரெடியா வச்சிருக்காரு இப்போ? அதுதான் மரணம் வரைக்கும் உண்மையாரு நான் உனக்கு அந்த அதிகாரத்தை மறுபடியும் உன் கையில தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதை கையில வாங்குறதுக்கு நாம இப்ப என்ன பண்ணணும்? நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இப்போ நம்ம அந்த கையில வாங்கினா என்ன ஆகும்? இப்போ அதை நம்ம கையில எடுத்தா என்ன ஆகும்? அதிகாரத்தை கையில எடுத்தா என்ன ஆகும்? அதனாலதான் அப்போஸ்தலர் பாருங்க, கையால கூட தொடரல. ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, எந்த இடத்துல ஆளுகை எடுத்துடக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஆளுகை எடுத்துடக்கூடாது. சகோதரன் மேல ஆளுகை எடுத்துடக்கூடாது. நான் தான் அப்படின்னு அவர் மேல ஆளுகை எடுத்துடக்கூடாது. நான் சொல்றது மட்டும் கேள்வி ஆளுகை எடுத்துடக்கூடாது. ஆளுகை எடுத்துட்டோன்னு சொன்னா என்ன ஆயிடும்? எதிராளியுடைய கையில மாட்டிக்குவோம். அதனாலதான் அந்த கீழே சொல்லிட்டே வரும்போது கட்சிக்கிற சிங்கமான விலங்க வகை தேடிக்கிட்டு இருக்காருன்னா அதிகாரத்தை கையில எடுத்துடாதீங்க. நீங்க ஆளுகை செய்யறவங்களா கிடையாது, கிறிஸ்து போல இருந்துருங்க, மந்தைக்கு முன்மாதிரி ஆயிடுங்க, நீங்க அடிமை ரூபாய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல அதை எடுக்க விரும்பணும்னு சொன்னா நிச்சயமா அங்க போய் கிடைக்காது. இவனுடைய கையில தான் இருக்குது, சாத்தானுடைய கையில. இன்னைக்கு பாருங்க, சபைக்கு தலையா இருக்கிறவர் அதை கையில எடுத்து வச்சிருக்காங்க. யாரு? என்னுடைய சபை. நம்ம இது மத்தவங்க குற்றப்படுத்த நினைக்காதீங்க. இது நடந்துகிட்டு சத்தியத்தின்படி எனக்கு தவறு நடந்துட்டு இருக்கதான் நம்ம சுத்தி காட்டுறோம். என்னுடைய சபை, நான் தான் இங்க சொல்றதான் நடக்கணும். நான் தான் தலைமை பாஸ்டர், நான் சொல்றதான் இருக்கணும். பாஸ்டருக்கு மேல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவங்க சொல்றதை நீங்க கேட்கணுங்க, நான் சொல்றதை கேளுங்க. அதிகாரத்தை கையில எடுத்துட்டாங்க, ஆனா எதிராளியோட கையில மாட்டிக்கிட்டாங்க. அது எடுத்தாச்சுனால மாட்டிக்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க என்ன பண்ணணும்? அது வாங்கணும்னா ஊழியக்காரர் ஆயிடுங்க. ஊழியக்காரர் ஆனீங்கன்னா அதை வாங்க முடியும். எஜமான ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க முடியாது, அவனுடைய கையில மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, சாத்தானுடைய கையில போறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை. அதிகாரத்தை கையில எடுத்தோம்னாலே போய் மாட்டிக்குவோம். மரணம் வரைக்கும் தன்னை கீழ்படுத்தினார் இயேசு கிறிஸ்து, தன்னை தானே தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தினதுனாலதான் தேவனிடத்துல அதிகாரங்கள் வாங்கியிருக்கு. இப்ப இந்த உலகத்துல இருந்து நம்ம அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா அவர்கிட்ட வாங்க முடியாது. நம்ம இந்த உலகத்துல ஆளுகை செய்யாதவர்களாக கடைசி வரைக்கும் பணிவிடைக்காரராக இருந்துட்டோம்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சொல்லிருக்காரு, நான் பிதா கிட்ட வாங்கினதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. சோ இந்த ஒரு கோல் மறுபடியும் அவருடைய கைக்கு அது இந்த உலகத்துக்கு நன்மை உண்டாக்க போகுது. அவர் கையில எடுத்து 1000 வருஷம் ஸ்டார்டிங்ல இந்த உலகத்துக்கு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது உலக ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வர போகிறார். அடுத்து இது குறிச்சு பார்க்கலாம். அடுத்த ஒரு அடையாளம், இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமா இருக்குது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மடியை போட்ட உடனே நல்லா இருந்த கையை அது கெட்டு போயிடுச்சு. இது எதை குறிக்குது? இது எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு கெட்டு போனது என்னது? பஸ்ல தப்பு செஞ்ச உடனே பஸ்ட் கெட்டு போனது என்னது? தேவனுடைய கற்பனையை மீறின உடனே பஸ்ட் இருந்தையும் கெட்டு போயிடுச்சு. பாருங்க, முதல்ல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாருங்க, என்ன கெட்டு போயிடுச்சு? அதிகாரத்தை கையில கொடுத்த உடனே, இவர் அடிமையான உடனே இருந்தையும் கெட்டு போயிடுச்சு. 2வது
இப்ப மனுஷன் தப்பு செய்ய ஆரம்பிக்கிறான். தப்புகள் எல்லாம் எங்க இருந்து கிளம்புது? பாவங்கள் உருவாக்குற இடம் எது? பாவம்னு ஒண்ணு என்ன உருவாக்குற இடமே இருதயம் தான். அது கெட்டு போயிடுச்சு. நன்மைன்னு ஒண்ணு உண்டாக்குறது இருதயம் தான். இருதயம் சொல்லும்போது அது மனதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அந்த கெட்டு போன இருதயத்தை சரிப்படுத்தணும். அந்த இருதயத்துக்கு இன்னொரு பேர் மனது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் வார்த்தைய மனம் திரும்புங்கள். அப்ப கெட்டு போனது இன்னொன்று இருக்குது இல்லையா? இருதயம் கெட்டு போயிடுச்சு. இப்போ ரோமர் 5:12 வசனம். பாவம் அப்படிங்கிற ஒன்று நம்ம எடுத்த உடனே டக்குன்னு திடீர்னு செஞ்சுட்டாங்க, நான் பாவம் பண்ணிட்டேங்க அவர் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பாவம் வந்து இருதயத்துலதான் உருவாக்குறது. திருடன்னு சொல்றது எதாச்சும் டக்கான்னு தெரியும், ஐயோ அவசரப்பட்டு நான் எடுத்துட்டு அந்த பொருளை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இருதயம் கெட்டு போய் இருந்ததுனாலதான் அது திருட சொல்றது. விரும்புது, இருதயம் விரும்புது, சரியாத செய்யுது. இது குறித்து நிறைய பார்த்திருக்கோம். வாசிக்கலாம். மார்க்ல ஒரு அதிகாரம் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 7. கொல்லாங்கான இவைகள் எல்லாம் மனுஷனை உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற காரியம் மனுஷனை தீட்டுப்படுத்துது. இப்ப நம்ம நினைக்கலாம், அது இருந்துட்டு போட்டுங்க, அது பாட்டுக்கு அது ஒரு கரையில் இருந்துட்டு போட்டோம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தானே போறோம், அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இதுக்கு ஒரு பதில் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. இங்க என்ன சொன்னார்? பொல்லாங்கான இவைகள்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாசிங்க. தீட்டு உள்ளதும் எதுக்குள்ள பிரவேசிக்காது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. இருதயம் கெட்டு போயிருந்தாலும் இருதயம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. நல்லா ஒரு நாளைக்கு 3 தடவை குளிச்சு நல்லா உடலை சுத்தமாக்கிக்கிட்டு, இந்த காய்கறி சாப்பிடக்கூடாது, இந்த கீரை சாப்பிடக்கூடாது, இந்த கறி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கரெக்டா சாப்பிடாம இருந்தா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? எதுவுமே போகாது. பாருங்க, இருதயம் எப்படி சிறப்படுமா? வசனம் சொல்லுது, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது. இந்த இருதயம் சுத்தமாகாத ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதி என்னது? இருதயத்தில் சுத்தமானவர்கள் தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். தேவனை முகமுகமா பார்க்க போறோம். நாம இருதயம் கெட்டு போயிருக்குது. எப்படி நம்ம தேவனை பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. சரீரத்தை நல்லா சுத்தமா வச்சுட்டு போய் தேவனை பார்க்க முடியாது. இருதயம் சுத்தமானாதான் கிரியை சுத்தமாகும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இது எப்படி முடியும்? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நம்மளால மாட்டிக்கிட முடியுமா? நம்மள நிறைய மேல ஒரு வசனம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்துல வரும். ஆ, 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நன்மை செய்வீர்கள். இப்போ ஒரு மனுஷன் நன்மை செய்வதற்கு என்ன தேவை இருக்கு? இருதயம் கெட்டு போயிருக்கு. அதான் சொல்றாரு, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? எத்தியோப்பியன் யாரு? ஆப்பிரிக்கன் தோலை மாற்ற முடியுமா? அமாம் சோப்பு போட்டு, லக்ஸ் சோப்பு போட்டு, இன்னைக்கு எவ்வளவு விளம்பரப்படுத்துறாங்க. எந்த சோப்பு போட்டு அவங்க தோலை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. என்ன
பேரல் போட்டு 7 நாள்ல மாறிடுதான் முகம். இதை கொண்டு போய் அவங்க போட்டு மாறிக்கிட்டாங்க. இது என்ன அருமையான இதுன்னு சொல்லிடலாம். வேதம் சொல்லுது எத்தியோப்பின் தோலை மாத்த முடியுமா? ஆனா மாத்த முடியாது. அடுத்தது சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க, அது தோலை மாத்த முடியுமா? இப்ப கழுவுறதுக்கு நல்ல பிரஷை கொண்டு போட தெரியுங்க, நல்ல சோப்போடு தெரியுங்க, புள்ளி போவாங்க. அது சுபாவமே அதுதான். அதான் சொல்றாரு, இதெல்லாம் மாறுமானால் தீமை செய்ய பழகுங்க, நீங்க நன்மை செய்வீர்கள் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படிதான் நம்ம இப்ப இருதயம் பரிசுத்தமாகிறது? இருதயத்துல பாவம் கிளம்புதுன்னு பார்த்துட்டோம், தீட்டோடு தான் போகாதுன்னு பார்த்துட்டோம். அப்ப இருதயம் எப்படி பரிசுத்தமாகிறது? இருதயம் பரிசுத்தமாகாம தேவனுக்கு போக முடியாது இல்லையா? இது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆதியிலே சொல்லிட்டாரு, அவனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவரு அதுக்கு வழி வச்சிருக்க மாட்டாரா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்க நம்மளை கூப்பிட்டுட்டு இப்படியே போகணும்னு விட்டுருவாரா? தன் குமாரனே கொடுத்த தேவன் இதுக்கு வழி வச்சிருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல வாக்கு பண்ணியிருக்காரு பாருங்க. எரேமியா 31 33 வசனம். எந்த இடத்துல எழுதுவேன் இருக்காரு? கற்பனைய மனத்துல எழுதுவாராம், இருதயத்துல எழுதுவாராம். அப்ப அந்த இருதயத்துல மோசமான நினைவுகள் இருக்குது, அசுத்த எண்ணங்கள் இருக்கு. அதுல இது எழுதுன என்ன ஆகும்? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது, சுத்தம் உள்ளது. இப்ப பாருங்க, அசுத்தமா இருக்கு அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும் நம்மள? அப்ப தேவன் இதுக்குதான் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த இருதயத்தை சுத்தமாக்கணும்னு சொன்னா அவங்களே அதுக்கு வழி ஏற்படுத்தி இருக்காரு. அதுதான் நமக்கு வாங்க வழி. இப்போ புதிய ஏற்பாடுல ஒரு வருஷம் வாசிக்கும். அப்போஸ்தலர் 15 9 வசனம். அப்போஸ்தலர் 15:9. அப்போ இருதயத்தை எப்படி சுத்தமாக்குவாரா? விசுவாசத்தினால் அவர்கள் இருதயங்களை அவர் பரிசுத்தமாக்கி. இப்போ இருதயம் பரிசுத்தமாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது? விசுவாசம் தான். பாருங்க, நம்ம எதுக்காக விசுவாசிக்கிறோம்? ஏன்னா இந்த உலகத்தை நல்லா வாழ்றதுக்காகவா? முதல்ல விசுவாசம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கா? இருதயம் பரிசுத்தமாகனா ஃபர்ஸ்ட் விசுவாசம் தேவையா இருக்கு அந்த இடத்துக்கு, இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லும் போது, உங்களுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம்னு பாக்குறோம். அப்புறம் பார்க்கும்போது இந்த இருதயத்துல இவ்வளவு கெட்டு போன இந்த இருதயத்தை எப்படி சுத்தமாக்குறது? சரீரத்தை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுறோம், சுத்தமாக்கிறோம். அந்த இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு எந்த தண்ணியை ஊற்றி கழுவ முடியும்? எந்த தண்ணினால அதை சுத்தமாக்க முடியும்? அதுக்கு ஒரு தண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன தண்ணி இருக்கு? எபேசியர் 5:26 வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பாருங்க, கரை திரை ஒண்ணும் இல்லாம கழுவி தேவனுக்கு முன்னால கொண்டு நிப்பாட்டுறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்காரு. நம்ம இயேசு கிறிஸ்து கொண்டு போய் தேவனுக்கு முன்னால் நிப்பாட்டணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? இருதயத்தை சுத்தமாக்கி தேவனுக்கு முன்னால கொண்டு நிப்பாட்ட போறார். அதுக்குதான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்காரு. ஒரு கரையும் பிழையும் சுத்தம் ஒரு அசுத்தமும் இல்லாம நம்மளை கழுவி கொண்டு போய் தேவனுக்கு முன்னால் நிப்பாட்டுற பொறுப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்திருக்காரு. அவர் இல்லாம நம்ம ஒரு நாள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் சொல்லிட்டாரு, என்ன எல்லாம் உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, இல்லைங்களா? அப்போ கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு சுத்திகரிக்கப்படுது. அப்ப எப்படி சுத்திகரிக்கப்படும்? தண்ணீர்ல நல்ல தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரிக்கிறார். எப்படி சுத்திகரிக்கப்பட முடியும்? அதுக்கும் வழி வச்சிருக்காரு. எப்படி? வேதம் வாசிக்கிறது. அடுத்தது சபை கூடுக. இங்கதான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுது. சபை கூடுற இடம் கூடுகையும் வேதம் வாசிப்போம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அது எங்க போகுது? இருதயத்துக்குள்ள போகுது. அது போய் நம்மளை சுத்திகரிக்கும். வேற எந்த ஒரு நாளும் சுத்திகரிக்கப்பட முடியாது நம்மளை. அதான் சொல்ற, போஜன பதார்த்தனால முயற்சி செய்யறது. அப்படி ஒரு வசனம் இருக்கு, பாத்தீங்களா? எபிரேயர்
எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அடைப்புண்டு கிரியாவிற்கள் போதன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போதன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. போஜன பதார்த்தத்தினாலே முயற்சி செய்கிறது. இதுக்குதான் நிறைய பிற்காலத்துல மனசாட்சியை சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுத்து போயிடுவாங்கன்னா இதை சாப்பிடக்கூடாது, இந்த பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பொய்யர் சொல்லுவார்களாம். எதுங்க அது எங்க இருக்கு அந்த வசனம் பாருங்க. தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பிசாசோட உபதேசம் எது சொல்லிட்டாரு? பிசாசு உபதேசத்துக்கு செவி கொடுத்து விலகி போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டாரு இல்லையா? பிசாசோட உபதேசம் எது? அடுத்து வாசிங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும் ஒண்ணு. அடுத்தது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோதனத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போதன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பாருங்க, இந்த பொருளை சாப்பிடாதீங்க அந்த பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்றவங்க யாரு? சாத்தானோட உபதேசம் பொய்யர். இந்த பொருளை சாப்பிடாதீங்க இது தீட்டு, இந்த பொருளை சாப்பிடாதீங்க இந்த கறியை சாப்பிடாதீங்க தீட்டுன்றது என்னது? சாத்தானோட உபதேசம். அது இப்படி போட்டோம் அப்படி போயிடும். அதான் சொல்றாரு, ஆசன வழியா கடந்து போயிடும், அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அப்ப இது சாப்பிடுற பொருள் போய் இருதயத்தை சுத்தமாக்காது. இந்த கறியை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடாம இருக்கிறதுனால ஆகாது. இந்த ஒயிட் ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடணும், இப்படி ட்ரெஸ் போட்டா நீங்க சுத்தமாயிடுவீங்கன்னு சொல்றது யாரு? கள்ள போதகர். அடுத்தது திருமணம் செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்றது யாரு? பொய், பிசாசின் உபதேசம். அதான் சொல்லி விவாகம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் முயற்சிகள், பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க இன்னைக்கு அதை இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இப்படி போற வழியில ஒருவர் சுத்தம் ஆக முடியாது. 50 வருஷம் கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, 60 வருஷம் கிறிஸ்தவரா இருந்தாலும் அவர் பரிசுத்தமாகிறது வழியே கிடையாது. எந்த போதன பதார்த்தத்தை செய்யட்டும், எந்த ட்ரெஸ்ஸை போடட்டும். மாத்திரை கூட சாப்பிடக்கூடாது. கண்ணாடி எவ்வளவு போதனைகள், கண்ணாடி போடக்கூடாது, மாத்திரை சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? எவ்வளவு விதமான போதனை. இதெல்லாம் எதுக்காக அந்த முயற்சிகள்? நம்ம இதான் பரிசுத்தமாயி இதை சாப்பிடலாம் நம்ம பரிசுத்தமாயிடுவோமா? ஆனா வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இதுல முயற்சி செய்யறவங்க பலன் அடைய முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி வேத வசனம் தான், சத்தியம் தான். இப்ப எதுக்காக நம்ம சபை போடுறோம்? எதுக்காக சத்தியத்தை தேடுறோம்? எதுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம்? அதுக்கு ஒரு காரணம் என்ன? நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எதுக்காக? வேற வசனத்தினால் நம்மளை சுத்திகரிச்சு கொள்றதுக்கு தான் நம்ம விரும்பணுமே தவிர வேற வழியில் நம்ம எந்த பக்கம் போனாலும் தோல்விதான் அடைவோம். நம்ம நேரத்தை இதுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கலாம், சபை கூடுதல் அருகே கலந்து கொள்ளலாம். இது மூலமா நம்ம சுத்தமாகலாம். நம்ம தனியா எடுக்கிற முயற்சிகள் நைட் ஃபுல் பிரேயர், ஆல் நைட் பிரேயர், அமாவாசை ஜெபம், சுத்தமாயிடுவீங்களா? எதன் மூலமாக ஆகாது. ஏன்னா வேதம் சொல்லு, நான் சொல்லல. எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்விதான். ஒரே ஒரு வழி, வேத வசனத்தினால்தான் நம்ம சுத்திகரிக்க முடியும். அப்ப வேத வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அந்த வசனத்தினால நம்மளை தேவன் சத்தியத்தினால பரிசுத்தமாக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, மோசே மடியில கையை போட்டுட்டு வெளியே எடுக்க சொல்றாரு. 2ஆம் வாட்டி போட்டுட்டு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சது? சுத்தமாயிடுச்சே. மறு பழைய நிலைமைக்கு வந்துருச்சே. ஆதாம் உண்டாக்கும் போது எப்படி இருந்தாரு? சுத்தமா இருந்துச்சே, அவருடைய இருதயம் சுத்தமா இருந்துச்சே. மறுபடியும் அதே போல என்ன ஆயிடுச்சு? அந்த கையை போட்டு எடுக்கும்போது சுத்தமாயிடுச்சே. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா தான் 2ஆம் வாட்டி போட்டு எடுக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா அது சுத்திகரிக்கப்படுது. அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புது. அது ஒரு அடையாளமா தேவன் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ இருதயம் வந்து பரிசுத்தமாகறதுக்கு தேவன் வழியை வச்சிருக்கிறாரு. அது வேத வசனத்தினால் மட்டுமே நம்ம முடியும். ஒரு வசனம் எபேசியர் 4:23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும்
பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:23. மனம் புதிதாகிறதுனால மறு ரூபமாகுங்கள். அப்ப எதுதான் புதிதாகுது? சரீரம் புதிதாகல, மனம் புதிதாகிறது. அதனால இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தையை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா உங்க மனதை திருப்புங்க, உங்க இருதயத்தை சுத்தமாக்குங்க, இருதயத்தை கழுவி சுத்திகரிங்க, அப்பதான் நீங்க அங்க போக முடியும், இல்லைன்னா நீங்க போக முடியாது. அப்ப மனம் புதிதாகிறதுனால மறுரூபம், இன்னொரு ரூபாகிறோம். அந்த மனது புதிதாகும் போது கிறிஸ்துவுடைய அந்த சாயல் நமக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு சாயல் தான், அந்த ஒரு பூரண ஒரு மனுஷனா தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியுமே தவிர நம்ம செய்யற எந்த கிரியின் மூலமாக அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணவே முடியாது. நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வீணா இருக்கும். வேத வசனத்தினால் மட்டும்தான் இந்த ஒரு நன்மை உண்டாகும்னு பாக்குறோம். அடுத்தது 2 அடையாளம் முடிஞ்சிச்சு. 2 அடையாளமும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. கோல் விழுந்து மறுபடியும் அது சர்ப்பமாகி மறுபடியும் கோல் ஆயிடுச்சு. அது இயேசு கிறிஸ்து மூலமா மறுபடியும் நன்மை உண்டாக போகுது. கெட்டு போன இருதயம், ஆதாம் இருதயத்துக்கு எடுத்து போட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த இருதயத்தை மறுபடியும் சுத்தமாக்குறாரு. ஆனா 3வது ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. இதுதான் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. இது எச்சரிப்பா இருக்கு. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிப்படாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தை சுற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரிலே ரத்தமாகும் என்றார். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. இது எதை குறிக்குது பார்க்கும்போது நைல் நதி தண்ணி என்ன ஆச்சாங்க, ரத்தமா மாறிடுச்சு ஒரு டைம். அது வந்து ஆசீர்வாதமா சாபமா? தண்ணி கிடைக்காம ஜனங்க கடந்து அலைஞ்சாங்க, சாபம் ஆயிடுச்சு. அது அதே நைல் நதி தண்ணி கொண்டு மேல ஊத்துறாங்க, ரத்தம் ஆயிடுச்சு. இது எது அடையாளம்னு கேட்டீங்கன்னா சாபமானது. தேவன் வந்து பார்க்கும்போது 2 தடவை பேசியிருக்கிறார். 2 தடவை மோசே மூலம் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கிறார், 2வது இயேசு கிறிஸ்து மூலமா பேசுறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு தடவை சொன்னாரு, 2 தடவை கேட்டிருக்கிறார். தேவனுடைய கற்பனை ஒண்ணு தானே. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாகங்கிறத கற்பனையா. முதல்ல தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடு, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அன்பு கூறுவாயாக. பிறகு உன்னிடத்துல அன்பு கூறுவது போல் பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. ஒரே கற்பனை தான். ஒரே தடவை வேணும்னா 2 தடவை கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்டிருக்கிறோம்? ஒரு மனுஷன் வந்து பழைய ஆதாமுடைய லெவலுக்கு நீங்க நீதிமானா மாறணும்னு சொன்னா ஒரு வழி எது கொடுத்தாரு? நியாயப்பிரமாணம் மூலமாக. இந்த கற்பனையை நீங்க கை கொண்டீங்கன்னா நீங்க ஆதாமுடைய சாயல், பழைய மனுஷனா ஒரு பூர்ண மனுஷனா நீங்க மாறிட முடியும் அப்படின்னு கொடுத்தாரு. அது ஆக்கல இல்லைங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, சிலுவையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, நியாயப்பிரமாணமும் தேவனுடைய வார்த்தை தான், சத்தியமும் தேவனுடைய வார்த்தை தான் இல்லையா? 2 தடவை கேட்டுருச்சு. முதலாவது மோசே மூலமா பேசிட்டு, 2வது குமாரன் மூலமாக தேவன் பேசியிருக்காரு. இப்போ மோசே மூலமாக தேவன் நிறைய கற்பனைகளை கொடுத்தாரு. அவருடைய கற்பனையை கொடுத்து அதுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன நடந்துச்சு? கீழ்ப்படிஞ்சவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு இல்லைங்களா? எப்படிப்பட்ட மக்கள் கீழ்ப்படிஞ்சாங்க? மோசே கீழ்ப்படிஞ்சார். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கீழ்ப்படியாதவங்களுக்கு நம்முடைய கண்ணு பார்த்துட்டு பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாதனால தேவனுடைய கோபத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க இல்லைங்களா? எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. பாருங்க, ஏன்னா தேவதூதர் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு விரோதமான செய்கை. தேவதூதர் யாரு? மோசே மூலமா கொடுக்கப்பட்டுச்சு கற்பனை. அந்த ஒரு கற்பனைக்கு விரோதமான செய்கைக்கு என்ன வந்துச்சு? தண்டனை வரப்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்களே, பழையர்ல வந்திருக்க. அது
எந்த செய்தியும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறப்ப ஒவ்வொரு வசனமும் என்னது? தேவன் கற்பனை கொடுக்கிறாரு, அது கீழ்ப்படியாத போது தண்டனை அவங்களுக்கு வருது. அது வசனமா தானே இருக்கு. அப்ப கீழ்ப்படியாத ஒருத்தருக்கு என்ன வருது? தண்டனை வருது. இதை பார்த்துட்டீங்க இல்லையா? அடுத்தது வாசிங்க. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்ல. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்யினாலும் தேவன் சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்போஸ்தலர் மூலம் அவர் இயேசு கிறிஸ்து அறிவிச்சார், ரெண்டாவது அப்போஸ்தலர் மூலமா கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நம்ம கவலையற்று இருந்தோமானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படி ஒரு தண்டனை இருக்கா? அந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் இது ரிப்பீட் ஆகல. இப்போ ஆதாமுக்குள்ள மறிக்கிற எல்லா ஜனங்களும் 1000 வருஷத்துல உயிர்த்தெழுந்து வந்துடுறாங்க. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் அதை மறுதளிச்சவங்களுக்கு என்ன கிடையாது? மறுபடியும் புதுப்பிக்க முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 6 அதிகாரத்துல 4-8 வரைக்கும் வாசி. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. மறுபடியும் பழைய நிலைமைக்கு அவங்களை கொண்டு வர முடியாது. இதுக்குதான் அந்த இது கொண்டு ஊற்றி மறுபடியும் அது சுத்தமாகல. அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம அடுத்தது இன்னொன்னுக்கு நமக்கு என்ன பண்ணிடுறோம்? பாத்திரவங்களா இருக்கிறோம். நம்ம அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற மக்களுக்கு 2வது மரணம் கிடையாது. யாருக்கு அதிகமா கொடுக்குறாரோ அவங்க கிட்டதான் அதிகமா கேட்கப்படும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 2வது பயப்பட வேண்டியதில்லை. இன்னொரு வசனம் ஒண்ணு வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10-11. பாருங்க தேவன் என்ன சொல்றாரு? அவருக்கு சத்துருக்களாக விரோதியா நம்ம இருக்கும் போது தன் குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவன் இப்போ ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆயிட்ட நமக்கு இயேசு கிறிஸ்துவோட கூட மத்த எல்லாத்தையும் தேவன் கொடுக்கறது அதிக நிச்சயம். என்ன கொடுக்குற? அடுத்தது ஒப்புரவாக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த மனுக்குலத்துக்கு இன்னும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஆனா ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது நாம தான். விசுவாசத்தில் நிலைச்சிருந்தோம்னா தேவன் எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவரோட கூட எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாரு. அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நாம் பின்பற்றுகிறவர். நாம் இன்னைக்கு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவர் மரித்து இல்லாம போனவர் அல்ல, மரித்து உயிர் தெழுந்து பிதாவுடைய வலது பரிசுல இருக்கிறவர். ஒரு ஆசாரியரா இருந்து மனுஷனுக்காக பரிந்து பேச முடியாம ஜீவன் வரும் ஒரு நாள் வந்து மரித்து போன ஆசாரியரா இல்லாம நித்திய ஜீவனோட ஆசாரியரா நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆசாரியர் போல நமக்காக யார் பரிந்து பேசுவார் அப்படின்னு கவலைப்படுற இடத்துக்கு கூட நாம இல்ல. இஸ்ரேல் மக்கள் கவலைப்பட்டாங்க, இந்த ஆசாரியருக்கு அப்புறம் என்ன ஆகும், அடுத்த ஆசாரியர் வர்ற வரைக்கும் பிரச்சனை தான். ஆனா நமக்கு மாறி போகாத ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால நமக்காக அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளை அழிச்சு போறதுக்காக அவர் எடுக்கல, நம்மளை பரிசுத்தம் ஆகிறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. வேதத்தை நம்ம வாசிக்கும் போது பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். கோபாக்கனைக்காக அழைக்கல. நாம் உண்மையில விசுவாசத்தில் நிலைச்சிருப்போம்னு சொன்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:18. பாருங்க, கர்த்தர் எல்லா தீமையின்ற ரட்சித்து தமது பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இப்ப தீமை எங்க இருக்குன்னு பார்த்தோம், நம்ம இருதயத்துல இருக்குன்னு தான் பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா தீமையிலிருந்து நம்ம ரட்சித்து அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது, நம்மை காப்பாற்றுவார். அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார்.
ஆனா ஏன் நம்மை பார்த்தோம்னா இப்படி ஒரு காரியம் இருக்குது, நாம் அசட்டை பண்ணிட்டோமானா மிகப்பெரிய ஒரு இழப்பும் நமக்கு இருக்குது. ஆசீர்வாதம் முன்னால வைக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஒரு இழப்பும் நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஏசாவு போல இருந்துடாதீங்கன்னு ஏசாவை திஷ்டாந்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. லோத்தின் மனைவி போல நீங்க இருந்துடாதீங்கன்னு சொல்லி, லோத்தின் மனைவி எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. அந்த தேசம் அழிக்கப்பட போகுது, தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க. வந்து கடைசி கிட்ட போய் திரும்பி பார்த்தாங்க, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அவங்களால யாருக்கும் பலன் இல்லாத போயிடுச்சு, உப்பு தூணாகி போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்போ பார்க்கும்போது நம்ம இவ்வளவு தூரம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள வஞ்சிக்கும்படி ஒரு சூழ்நிலை அங்க நடந்திருக்குன்னு பாக்குறோம். அதுக்குதான் நமக்கு இந்த திஷ்டாந்தம். தேவன் இதன் மூலமாக அவருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல்ல பார்த்தது அந்த கோலை கீழே போடுறது எப்படி இருக்குது, அவருடைய திட்டம், அவருடைய மனசுல இருந்த திட்டம். ஆதாம் இந்த ஜீவனை இழந்து போய் இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் அதை மீட்டு மறுபடியும் மனுஷனுக்கு அதை கொடுக்கறத அவருடைய திட்டத்தை சொல்றாரு. ரெண்டாவது, கெட்டு போன மனுஷனை மறுபடியும் அவனை சரிப்படுத்துறதுக்காக தேவன் செஞ்சிருக்கிற ஒரு மகத்தான ஒரு ரட்சிப்பின் காரியம். அதை குறிச்சு நமக்கு இந்த ரெண்டாவது காரியத்தை சொல்றாரு. மூணாவது, எச்சரிப்பு சொல்றாரு. நீங்க இதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த உயரத்துல தண்ணி மறுபடியும் வாபஸ் வரல, அந்த மாதிரி ஒண்ணுக்கு இல்லாம போயிடுவீங்கன்னு சொல்றாரு. அப்போ பார்க்கும்போது தேவனுடைய திட்டம், அவருடைய ரகசியம், அவருடைய எச்சரிப்பு எல்லாமே இதன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு. நாம பார்க்கும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ஒரு செங்கோல், அந்த ஆளுகையை தேவன் நமக்கு கொடுக்கிறதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தேவன் நம்ம அழைச்சிருக்கும் போது நம்முடைய கவனம் அதுல இருக்கணும். பார்க்கும்போது உலகத்துல நம்ம எவ்வளவோ டைம் செலவு பண்றோம், காலையில இருந்து மாலை வரைக்கும் டைம் செலவு பண்றோம். காலையில இருந்து பொழுது அடையிற வரைக்கும் டைம் செலவு பண்ணிட்டு, தேவனே 3 வேளை சாப்பாடை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது, நல்ல சாப்பிட 3 வேளை சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் தான். ஆனா காலையில 5 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்முடைய மைண்ட் செலவு பண்ணியிருக்கோம். அடுத்தது சரீர எனர்ஜி செலவு பண்ணியிருக்கோம், நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம். எவ்வளவு போயிடுச்சு, சரீரத்துல பலமும் போயிடுச்சு, இதையும் செலவு பண்ணிட்டோம். அடுத்தது நாளையும் செலவு பண்ணிட்டோம். இந்த நாளை நம்ம சந்திக்க முடியாது. இந்த நாள் பூரா நான் சாப்பிடுறதுக்காகவே வேலை செஞ்சிருக்கேன், நித்திய ஜீவனுக்காக நான் என்ன செஞ்சது என்ன? யோசித்து பார்க்கும்போது நம்முடைய டைம் அவ்வளவு வேஸ்டா போகுது. ஆனா நம்ம எதை சாதிக்க போனோம் அந்த உலகத்துல? 3 வேளை சாப்பாடு தான், நல்லா சாப்பிடலாம், வேற எதுவும் கிடையாது. சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம நாள் பூரா உழைக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக உழைக்கிறது தான் அதிகமா நமக்கு தேவை இருக்கு. பார்க்கும்போது வேத வசனம் நமக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கு. நம்ம எவ்வளவு கவனம் அதுல செலுத்த வேண்டியிருக்கு. நம்ம முன்னால இருக்கு நித்திய ஜீவன். சபை கூடி வரும்போது நம்ம எவ்வளவு தேவையா இருக்கு நமக்கு. அந்த தேவையோட கூட வந்து உட்கார்ந்தோம்னா தேவன் நமக்கு நிச்சயமாக ஆகாரத்தை தந்து நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துல நிலைநிறுத்துவாராங்க. ஆமாம்.